Hello students, today நம்ம contingency theoryக்கும் situational theoryக்கும் இருக்கிற difference பார்க்க போகிறோம். contingency அப்படின்னா என்னென்னா may or may not happen. ஓகேவா, நடக்கலாம் நடக்காமல் இருக்கலாம், அந்த மாதிரியான அர்த்தம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போது நம்ம பார்க்குறது லீடர்ஷிப் தியரி. ஸோ அப்போது ஒரு லீடருக்கு அவங்களோட லீடர்ஷிப் ஸ்டைல் வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட லீடர்ஷிப் ஸ்டைலை மாற்றி ரிசல்ட்டை சூப்பராக நல்லா பெஸ்ட்டாக கொடுப்பாங்க. சில லீடரால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா அவங்களோட அந்த பிஹேவியரை சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாற்ற முடியாது. ஸோ கண்டின்ஜென்சி தியரி அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு சுச்சுவேஷனை பொறுத்து லீடரோட எஃபெக்டிவ்னஸ் நல்லா இருக்கும், சில நேரத்தில் நல்லா இருக்காது. ஒரு விஷயத்தை அவங்களால நல்லா ஹேண்டில் பண்ண முடியும், ஒரு சுச்சுவேஷனை நல்லா அவங்களால சூப்பராக வந்து அதை ஃபேஸ் பண்ணி அது நல்ல பெஸ்ட்டு ரிசல்ட்டை கொடுக்க முடியும் அப்படின்னா அதில் வந்து அவங்களோட லீடர்ஷிப் ஸ்டைலை யூஸ் பண்ணி பெஸ்ட் ரிசல்ட் கொடுப்பாங்க. சில சுச்சுவேஷனை அவங்களால ஹேண்டில் பண்ண முடியலன்னா அப்போ அந்த லீடரோட அந்த எஃபெக்டிவ்னஸ் அப்படிங்கிறது இருக்காது, அதுதான் இன்எஃபெக்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் கண்டின்ஜென்சி தியரி. சுச்சுவேஷன் வந்து அவங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சு, அதை ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்னா அதில் அவங்க பெஸ்ட்டை கொடுப்பாங்க. சில சுச்சுவேஷன் வந்து அவங்களுக்கு ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு அந்த அளவுக்கு அவங்களால ஃபேஸ் பண்ண முடியல, அந்த அளவுக்கு அவங்க கூட இருக்கிறவங்க ஒத்து போக மாட்டேங்கிறாங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்களால எஃபெக்டிவாக முடிக்க முடியாது. இதுதான் கண்டின்ஜென்சி தியரி. ஸோ இந்த லீடர்ஷிப் ஸ்டைல் வந்து கண்டிப்பாக அந்த லீடருக்கு சூட்டானால் மட்டும்தான் பெஸ்ட்டு ரிசல்ட்டை எஃபெக்டிவான ரிசல்ட்டை கொடுக்க முடியும். இதே சிச்சுவேஷனல் தியரி அப்படின்னா ஒரு லீடர்ஷிப் ஸ்டைலை வந்து அந்த லீடர் வந்து ரொம்பவே சூப்பராக ஹேண்டில் பண்ணுவாங்க. எந்த மாதிரி யூனிக் சுச்சுவேஷன் ஒரு வாட்டியும் புது ப்ராப்ளத்தை வந்து அவங்க ஃபேஸ் பண்ணாலும் அந்த ப்ராப்ளம் எல்லாத்தையும் ஈஸியாக அவங்க ஹேண்டில் பண்ணி அவங்க ஈஸியான ஒரு நல்ல குட் ரிசல்ட்டை கொடுப்பாங்க. அவங்களோட டீமோட தேவையை வந்து ஈஸியாக வந்து ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க. இதுதான் ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஸோ எது பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா சிச்சுவேஷனல் தியரி தான் பெஸ்ட்டு. எந்த ஒரு லீடர் சிச்சுவேஷனல் தியரியாக இருக்காங்களோ, சிச்சுவேஷனல் தியரியை பேஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்களால மட்டும்தான் எப்போதுமே நல்ல ரிசல்ட்டை கொடுக்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கண்டின்ஜென்சி தியரியோட ஃபுல் நேம் என்ன அப்படின்னா ஃப்ரெட் எட்வர்ட் ஃபீல்டர் கண்டின்ஜென்சி லீடர்ஷிப் தியரி. ஏன்னா இவங்க தான் வந்து இந்த கண்டின்ஜென்சி லீடர்ஷிப் தியரி வந்து கிரியேட் பண்ணது, ஃபாதர் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சிச்சுவேஷனல் தியரிக்கு பார்த்திங்கன்னா ஹெர்சி பிளான்ச்சர்ட் சிச்சுவேஷனல் லீடர்ஷிப் தியரி, இதோட ஃபுல் நேம் அவங்களோட ஆத்தரோட சேர்ந்துருக்கு. எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா கண்டின்ஜென்சி தியரிக்கு ரியல் லைஃப் சுச்சுவேஷனே எடுத்துக்கலாம். இப்போ ஒரு லீடரோட ஃபாலோவர்ஸ் வந்து லீடர் சொல்கிறதையே கேட்க மாட்டுறாங்க, கேட்டாலும் புரிஞ்சுக்கிறது இல்லை, புரிஞ்சுக்க தெரியல, அவங்க சொல்கிறது எதையுமே செய்கிறது இல்லை, அக்கௌண்டபிலிட்டி இல்லை அப்படின்னா புரிஞ்சுக்கிறதே இல்லை, செய்கிறதும் இல்லை, ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லைன்னா கண்டிப்பாக அந்த லீடர் வந்து கண்டின்ஜென்சி தியரியை பேஸ் பண்ண லீடராக தான் இருப்பாங்க. சில நேரத்தில் நல்ல ரிசல்ட் கொடுப்பாங்க, சில நேரத்தில் அவங்களால கொடுக்க முடியாது. இதே சிச்சுவேஷனல் லீடராக இருந்தால் எல்லாருமே அவங்க சொல்கிறத கேட்பாங்க. ஸோ அதனால் வந்து அவங்களால சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அதை ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ சிச்சுவேஷனல் தியரிக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் டீம் மேனேஜர் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மகாத்மா காந்தியையும் சொல்லலாம். ஏன்னா மகாத்மா காந்தி சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட லீடர்ஷிப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணதுனால தான் நம்ம வந்து இப்போ ஹாப்பியாக வாழ்ந்துட்டுருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் டீம் மேனேஜர் ஏன் சொல்லியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்போர்ட்ஸ் டீமில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைமும் ஒரு புது மெம்பர்ஸ் வந்து ஜாயின் பண்ணுவாங்க, போவாங்க. ஸோ அந்த ஸ்போர்ட்ஸ் டீம் மேனேஜர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு என்ன ஸ்கில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு கோச்சிங் கொடுத்து அவங்களோட கோலை வந்து அச்சீவ் பண்ணுவாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் கண்டின்ஜென்சி அண்ட் சிச்சுவேஷனல் தியரிக்கு உள்ள டிஃப்ரென்சஸ் அண்ட் எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் அதோட அனதர் நேம், ஃபாதர் நேம் எல்லாமே கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனல் நேம் ஸ்டடி ரீடர்ஸ். வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.